முன்பு ஒரு காலத்தில் ரம்பன் என்கிற அசுரனுக்கும் மகிஷ உருவில் இருந்த வரமுனிக்கும் பிறந்த மகிஷாசுரன் என்னும் அரக்கன் 10,000 ஆண்டுகள் பிரம்மனை நோக்கி தவம் இருந்தான். அதில் மகிழ்ச்சி அடைந்த பிரம்மனிடம் தனக்கு தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மானிடர்களால் மரணம் ஏற்படக்கூடாது, ஒரு பெண்ணால் மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரம் கேட்க அதை அப்படியே அருளினார் பிரம்மதேவன். இதை தொடர்ந்து மகிஷாசுரனின் அராஜகம் அதிகமாகியது. தேவர்கள் மகாவிஷ்ணுவை தஞ்சமடைந்தனர். மகாவிஷ்ணுவோ அவனை சம்ஹாரம் செய்ய தகுந்தவள் முத்தாரம்மன் என்று கூறினார். மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்ய முத்தாரம்மன் தோன்றினாள். இதைத் தொடர்ந்து முத்தாரம்மனுக்கும் மகிஷாசுரனுக்கும் கடும் போர் தொடங்கியது. அப்போரில் மகிஷாசுரனின் எருமை தலையை தன் சக்கரத்தினால் வெட்டி வீழ்த்தினாள் முத்தாரம்மன். இதில் மகிழ்ச்சி அடைந்த தேவர்கள் மகிஷாசுரனை வென்றதால் முத்தாரம்மனை மகிஷாசுரவர்த்தினி என்று போற்றினார்கள். 9 நாள் போர் புரிந்து 10வது நாள் வெற்றி பெற்றதால் முதல் 9 நாள் நவராத்திரி என்றும் 10வது நாள் விஜயதசமி என்றும் தசரா திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த முத்தாரம்மன் குலசேகர பட்டினம் தூத்துக்குடியில் பெற்றிருக்கிறாள்.